ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிகினர் யூடியூபர்ஸ் பண்ற மேஜர் 3 மிஸ்டேக்ஸ். அதாவது தேர்ட் மிஸ்டேக் என்னன்றது பார்க்க போறோம். இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டீஸ். இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டீஸ்னா, நம்ம யூடியூபர்ஸ் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறது எதுனானா வீடியோஸ் வியூஸால கிடையாது. வீடியோஸ் வந்து சேனல் மானிட்டைஸ் ஆகும். அண்ட் கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஆட்ஸ் வந்து விளம்பரம் ஆகும். இந்த ஆட்ஸ் விளம்பரம் பண்றப்போ நம்ம கிளிக் பண்ற ஆட்ஸுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் இருக்கு. நமக்கு சேனல் மானிட்டைஸ் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும், நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதாவது வர்றதுக்கான அமௌண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ அத பார்த்து நம்ம என்ன பண்றோம், ஓ நம்ம வியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வர அதிகமா ஆரம்பிக்குதுன்றதால வியூஸ் கிளிக் பண்ணுவோம். வீடியோஸ் கிளிக் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணும், அமௌண்ட் வந்து உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். அத பேஸ் பண்ணி என்ன பண்றோம்னா, நம்மளே நம்ம வீடியோஸ் திரும்ப திரும்ப பார்க்குறது. அதாவது வீடியோஸ பார்க்குறப்போ வர்ற விளம்பரங்கள நம்ம கன்டினியூஸா கிளிக் பண்றப்போ, ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் பெர் காஸ்ட்ன்னு வச்சிருக்காங்க. பெர் வீடியோ கிளிக் காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அத நீங்க கன்டினியூஸா ரன் பண்றப்போ உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதனால என்ன பண்ணாலும் குறுக்கு வழியில சீக்கிரமா நம்ம அமௌண்ட் சம்பாதிச்சலான்றதுனால, இந்த வீடியோவ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்களையும் திரும்ப திரும்ப பார்க்க வைக்கலாம். அந்த மாரி கன்டினியூஸா அனுப்பிச்சுட்டு ஆளுங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அது இப்ப இது போக இவங்களே வேற ஒரு சிஸ்டம்ல வந்து போய் சும்மாவான யூடியூப் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி விட்டு ரன் பண்ண விட்டுடுவாங்க. இது என்ன ஆகும்னா, யூடியூப் வந்து நார்மல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி மூலமா ரன் பண்றதுனால, யார் அத ரிப்பீட்டடா ரன் பண்றாங்களோ, அத ஈஸியா ஐடென்டிஃபை ஆயிடும். அதாவது இந்த யூசர்னால தான் அத வந்து வீடியோஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்ட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்ம உங்க ஃபோன்ல ஏதாச்சும் நீங்க Amazonலயோ, Flipkartலோ சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணிட்டு நீங்க வெளிய வந்ததுக்கப்புறம், உங்களுக்கு நீங்க என்ன சர்ச் பண்ணீங்களோ, அது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து வீடியோஸோ, இல்ல இமேஜஸோ, இல்ல ப்ராடக்ட்ஸோ உங்களுக்கு ரெஃபர் ஆயிட்டே இருக்கும். அது வந்து எங்கருந்து எடுத்துக்குதுன்னா, நீங்க சர்ச் பண்றப்போ, கண்டிப்பா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுடைய அக்கவுண்ட்ட குடுக்காம நீங்க உள்ளவே போக முடியாது. கூகுள் சைன் இன் குடுத்துட்டு உள்ள போவீங்க இல்லையா? அது மூலியமா உங்கள வந்து ஏஐ வந்து நோட்டம் பண்ணும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு கிளிக்ஸ் வந்து ஃபிரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணி இன்ஃபார்ம் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி நீங்க தான் அந்த வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா, இத வந்து இன்வாலிட் கிளிக்ஸ்ன்னும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல உங்களோட இன்வாலிட் கிளிக்ஸ் நம்பர் ஆஃப்ஸ் அதிகமாச்சுன்னா, உங்களோட சேனலே டிமானிடைஸ் ஆயிடும். பிளஸ் சேனலும் டெர்மினேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் நம்பர் 2ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கன்டென்ட்ஸ். அதாவது மில்லியன் சப்ஸ்கிரைபர் அக்கவுண்ட்ல இருப்பாங்க. இல்ல 10K, 20K, 30K சப்ஸ்கிரைபர் அக்கவுண்ட்ல இருப்பாங்க. நம்ம அவங்க போடுற வீடியோஸ பார்த்துட்டு இவங்களோட சேனல்ல வந்து நம்பர் ஆஃப் வியூஸ் அதிகமா வருது. அது வீடியோலருந்து சின்ன சின்னதா கன்டென்ட்ஸ் எடுத்துக்கிறது. அதாவது எக்ஸாம்பிள் ஒரு கார் ரேசிங்கோ, இல்ல பைக் ரேசிங்கோ இருக்கிறப்பன்னா, மல்டிபிள் கார் ரேசிங்லேருந்து வீடியோஸ் அதாவது சின்ன சின்ன வீடியோஸா கட் பண்ணிட்டு, அது ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 2 மினிட்ஸ் லென்த் வீடியோவா கிரியேட் பண்ணிடுவாங்க. அத எடுத்து நம்ம ரிவ்யூஸ் அப்லோட் பண்றப்போ, நமக்கு வியூஸ் அதிகமா வரணும். இது மூலியமா நம்மளும் நம்பர் ஆஃப் வியூஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் இன்கிரீஸ் பண்ணலாம். பிளஸ் வீடியோ ஹவர்ஸ் இன்கிரீஸ் பண்ணலான்ற ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்றாங்க. இப்போ ரீயூஸ்டு கன்டென்ட் யூஸ் பண்றப்போ ஸ்டார்ட்டிங்ல எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. உங்களுடைய நம்பர் ஆஃப் வியூஸ் அதிகமாகும். அது மூலியமா அமௌண்ட்டும் எர்ன் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கன்டென்ட் கிரியேட் பண்றவரு, உங்களுடைய வீடியோஸ் செக் பண்றப்போ காப்பி ரைட்ஸ் கிளைம் ரைஸ் பண்ணலாம். அப்போ காப்பி ரைட்ஸ் கிளைம்ஸ் ரைஸ் பண்றப்போ, உங்களுக்கு காப்பி ரைட்ஸ் நோட்டீஸ் வரும். அந்த டைம் வந்து நீங்க அந்த போட்ட வீடியோஸ டெலீட் பண்றதுக்கோ, இல்ல சேனல் வந்து அப்பீல் பண்றதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்க கன்டினியூஸா இதுவே ரிவ்யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட சேனல் வந்து டிமானிடைஸ் ஆகறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் கூகுள் ஆட்சென்ஸ். இது 2மே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கான அமௌண்ட்ஸ் வந்து எர்னிங் கிடையாது. ஏன்னா, அப்புறம் வெறும் வீடியோஸ் வந்து போடுறது மாரி மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு அது மூலியமா எந்த அமௌண்ட்டும் கிடைக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரீயூஸ்டு கன்டென்ட்ஸ யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஓன் கன்டென்ட் ஒரிஜினல் கன்டென்ட்டா இருக்கணும். பிளஸ் அதே மாரி மத்த வீடியோஸ் வந்து சின்ன சின்னதா பார்ட்டா கட் பண்ணி அத எடுத்து போடக்கூடாது. இன்கேஸ் நீங்க சேம் ரிலேட்டடா போடுறீங்கன்னா, 80% அதுவும் மேக்ஸிமம் சைடு வந்து மாடிஃபைடு கன்டென்ட்டா இருக்கணும். மீதி 20% தான் உன்னுடைய பழைய கன்டென்ட்டா இருக்கணும். நம்ம 20 வந்து நம்ம கன்டென்ட், 80 வந்து சேம் அடுத்தவங்களோட கன்டென்ட் யூஸ் பண்றப்போ, கண்டிப்பா காப்பி ரைட்ஸ் கிளைம் வரும். அது வராம பார்த்துக்கணும்னா நமக்கு பெட்டர். சேம் இதுவும் ஒரு 2, 3 டைம்ஸ் உங்களுக்கு வந்து அப்பீல் ஆகும். இன்கேஸ் நீங்க இதவே கன்டின்யூ பண்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல இருந்து யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அதாவது நீங்க ரீயூஸ்டு கன்டென்ட் ஆட் பண்ணதுனால, உங்களோட சேனல் வந்து டிமானிடைஸ் ஆகுதுன்றதுக்காக உங்களுக்கான மெயில் குடுப்பாங்க. நீங்க அதுக்கான சரியான இன்கேஸ் அதிலேயே கமெண்ட்ஸ் குடுப்பாங்க. நீங்க தெரியாம போட்டீங்களா, தெரிஞ்சு போட்டீங்களான்றதுக்கான ரீசன் இருக்கும். சேம் கன்டென்ட் ரிப்பீட்டடா நீங்க அப்லோட் பண்றப்போ, கண்டிப்பா உங்களோட சேனல் வந்து ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. மிஸ்டேக் நம்பர் 1. இது பார்த்தீங்கன்னா, மிஸ்லீடிங் மெட்டாடேட்டான்னு சொல்லுவாங்க. மிஸ்லீடிங் மெட்டாடேட்டானா, இப்போ நம்பர் ஆஃப் வியூஸ் அதிகமாக்குற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் அதனோட கன்டென்ட் வந்து அதில சேம் கன்டென்ட் நம்மளும் யூஸ் பண்ணுவோம்.
அது நமக்கும் அப்போ சாதகமா இருக்குன்றதுக்காக, அடுத்தவங்களோட சேனல் நேம், அதாவது சேனலோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கார்ட்போர்ட்ல பேப்பர ஏரோப்ளேன் செய்றேன்னா, ஹவ் டூ மேக் பேப்பர் ஏரோப்ளேன் போடணும். பட் அதே நம்ம நெக்ஸ்ட் கார் தயாரிக்கிறோம்னா, ஹவ் டூ மேக் கார்ன்னு யூஸ் யூஸ் பண்ணணும். பட் நம்ம எல்லா வீடியோஸ்க்குமே ஹவ் டூ மேக் பேப்பர் பிளேன், ஹவ் டூ மேக் பேப்பர் பிளேன் இல்ல இன்கேஸ் எது வைரலா அதிகமா வியூஸ் போயிருக்கோ, அதனுடைய கன்டென்ட்ட மட்டும் போட வேண்டியது. பட் உள்ள இருக்கிற சப்ஜெக்ட் டேட்டா பார்க்கும்போது வேற இருக்கும். அதாவது மிஸ்லீடிங்ன்னு சொல்லுவாங்க இத. அப்போ யூடியூப் வந்து ஒரு சில நாள்ல வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது இவங்க மிஸ்லீடிங் பண்றாங்கன்னு. அதாவது பீப்பிள்ஸ்க்கு வந்து ராங்கான மெசேஜ் உள்ள குடுக்குறாங்க. அது வந்து வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வார்னிங் குடுப்பாங்க. அதாவது இந்த நீங்க வீடியோஸ்ல இருக்கிற கன்டென்ட்டுக்கும், நீங்க யூஸ் பண்ற டாபிக்கும் சம்மந்தமே கிடையாது. எக்ஸாம்பிள் நம்ம சர்ச் பண்றப்ப இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ரிலேட்டடா நமக்கு தேவையாக்கிற விஷயம் சர்ச் பண்றோம். அப்ப அது ரிலேட்டடா ஹெட்டிங்ஸ் மட்டும் வரும். உள்ள வீடியோஸ் பார்க்குறப்போ கன்டென்ட்டே வேறையா இருக்கும். அப்போ வந்து பீப்பிள்ஸ வந்து ஏமாத்துற கன்டென்ட் இருக்கிறதுனால, இத வந்து மிஸ்லீடிங் மெட்டா டேட்டான்னு எடுத்துப்பாங்க. இந்த மிஸ்லீடிங் மெட்டா டேட்டாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல வார்னிங் கிடைக்கும். அந்த வார்னிங் கிடைக்கிறப்போ நம்ம சேனல் அப்பீல் பண்ணிட்டு, திருப்பும் அப்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா, 30 டேஸ் ஒன்ஸ் வந்து அத நீங்க அப்லோட் பண்ணலாம். திரும்பவும் 30 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்பீல் பண்றப்போ சேம் ப்ராப்ளம் இருக்குன்னா, நெக்ஸ்ட் 30 டேஸ் போஸ்ட்போன் ஆகும். இந்த மாரி 3 டைம்ஸ் பண்ணுவாங்க. கன்டினியூஸா நீங்க 3 மந்த்ஸ் அதாவது 90 டேஸ்ல 3 டைம் மேல உங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்குன்னா, உங்களுடைய சேனல் வந்து டெர்மினேட் ஆகும். பிளஸ் டிமானிடைசேஷன் ஆகும். டிமானிடைசேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாக்க, ஒரு 90 டேஸ் அதாவது 3 மந்த்ஸ் டூ 4 மந்த்ஸ் இந்த வரைக்கும் உங்களோட சேனல் வந்து டெர்மினேட் பண்ணாங்களா, உங்களோட நம்பர் ஆஃப் பீப்பிளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிடும். பிளஸ் நீங்க நெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்தாலும் வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேருந்து போடுற மாரி. சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. பட் நீங்க போடுற வீடியோஸ் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து கவுண்ட் ஆகுற மாரி இருக்கும். அதாவது ஒரு புது சேனல்ஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். அப்போ இது மூலியமா நீங்க சம்பாதிச்ச அமௌண்ட் வேஸ்ட்டா போகும். அப்போ நீங்க அகைன் ஒரு புது யூடியூப் ஸ்டார்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.